அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் 183வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி போட்டுக்கொண்டு கடைந்தார்கள். கடைந்த பொழுது முதலிலே ஆலகால விஷம் வந்தது. இந்த கதை நிறைய கேட்டிருக்கோம். அதில் ஒரு பெண்மணி திடீரென்று தோன்றினாள். அந்த பெண்மணியை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் பிடிச்சிட்டு, அந்த பெண்மணியுடைய உடம்பிலிருந்து பயங்கரமான ஒரு துர்நாற்றம். தலையை விரிச்சுட்டு இருக்கா, பரட்டையான தலை, கையில் ஒரு தொடப்பக்கட்டை. இதோடு கூட அந்த பெண்மணி திருப்பார்களிலிருந்து தோன்றினாள். திருப்பார்களில் கலைஞ்சிருந்த அசுரர்கள் தேவர்கள்லாம் வாசுகி பாம்பை தானே கையில் பிடிச்சிட்டுங்க, அதை டபக்குன்னு போட்டு அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண்மணி அவளை கண்டு எல்லாரும் அப்படி நெடுங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவள் எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல சுபிக்ஷம் இருக்காதான். அவள் எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல மிடிமை, வறுமை தான் இருக்குமா, ஏழ்மை இருக்குமா, நோய் இருக்குமா, நொடி இருக்குமா, பிணி இருக்குமா, உற்சாகம் இருக்காதான். அதனால் இவள்கிட்ட தப்பிச்சா போகிறோம்லாம் ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே திருமால் பார்த்தார், இப்படி எல்லாரும் ஓடினா அமிர்தம் எப்போ வருது? அமிர்தத்தை விட முக்கியம் அவர் எதிர்பார்த்துள்ள லக்ஷ்மி தேவி வரணும். ஆகையினால் அவர் கொஞ்சம் துணிஞ்சு அந்த பெண்மணி, அம்மா நீ அங்கே போய் உட்காந்துக்கோன்னு ஒரு இடம் காண்பிச்சு, நீ அமைதியாரு, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பெண்மணி ஒரு மூலையில் உட்கார்ந்தா தூரக்க. இந்த பெண்மணி நம்ம நெருங்க மாட்டாங்கிற தைரியம் வந்தவாறே தேவர்கள் வந்து மறுபடியும் களைவதற்கு தயாரானாங்க. அசுரர்களும் வந்தாங்க. இப்படி பார்க்கடலில் களைஞ்சிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு பொருளாக வருது. புராணங்களில் நிறைய சொல்கிறாங்க. காமதேனு வந்தது, ஐராவதம் வந்தது, உச்சேஸ்ரவஸ் வந்தது. இவளுடைய கோல் என்ன? அமிர்தம் வரணும். அதற்கு முன்னாடி திருமாலுக்கு கோல் என்ன? திருமகள் வரணும். அப்படி திருப்பார்களில் கடைஞ்சிகிட்டே இருக்காங்க. திருமகளும் வந்துட்டா. திருமகள் வந்தவாறு இப்போ முன்னாடி அந்த பெண்மணி வந்தாலே அப்போ துர்நாற்றம் வீசித்து எல்லாருக்கும் உற்சாகம் போயிடுத்து. அவரே ஏழ்மையாக டிப்ரெஷனில் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோமே. இப்போ இந்த திருமகள் தோன்றினோடனே எல்லாருக்கும் மனசில் உற்சாகம் பொங்கிடுத்து. அந்த திருமகள் தோன்றிய பொழுதே நாலா பக்கமும் தெய்வீகமான மனம் கமழருது, தாமரை வாசனை. அதனால் எல்லோரும் உற்சாகமாயிட்டாங்க. திருமகள் வந்து இறங்கின உடனே ஒரு நிமிஷம் கடைவதை நிறுத்தினா எல்லாரும். அந்த திருமகளுக்கு சுயம்வர ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த திருமகள் யாருக்கு மாலை போடுறாங்களோ அவளுக்கு கணவன் அப்படின்னு எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டுச்சு. திருமகள் மணமாலை எடுத்துட்டு நாராயணன்கிட்ட வந்தா. நாராயணனுக்கு தான் மணமாலை போட போகிறா அப்படின்னு தீர்மானம் ஆகிடுது. நாராயணனும் உற்சாகமாக இருந்தார். அதுக்கு கழுத்தை குனிஞ்சு நீட்டார், ரெடி ஆகிட்டார். ஆனால் திருமகள் கையில் உள்ள மாலையை அப்படியே வச்சுட்டு, நமக்கு திருமணங்கிறது நடக்கணும், நான் ஆசைப்படுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கண்டிஷன் போட்டான். என்னம்மா என்று எம்பெருமான் கேட்டார். தூரக்கு இருக்கிற அந்த மூதேவி வந்திருக்காளே அவளை காண்பிச்சா. எங்கள் அக்கா, அவளுக்கு திருமணம் ஆனப்போ தான் நான் பண்ணிப்பேன். இந்த வரலாறு பாத புராணத்தில் இருக்குது. புராணங்கள் நமக்கு காட்டக்கூடிய வரலாறுகள் ஒன்று ரொம்ப அழுத்தந்திருத்தமான வரலாறு. அவளுக்கு திருமணம் ஆனால் தான் நமக்கு திருமணம், எங்கள் அக்கா கல்யாணம் அப்புறம் தான் நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திரைப்படங்களில் கதாநாயகிகள். அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி சொல்லிட்டா. உடனே பார்த்தார் நாராயணன். அந்த அம்மாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாரையாவது போய் திருமால் சிபாரிசு பண்ணினா அவங்க திருமாலே நீ கோபிச்சினாலும் கோபிச்சுக்கோ, அந்த அம்மாவோட கொடுத்துட பண்ண மாட்டேன்னு ஓடிடுவாங்க. என்ன செய்கிறதுன்னு திருமால் சிந்திச்சார். அப்போ ஒரு முனிவரை கூட்டார். முனிவரே நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கும். முனிவர் பார்த்தார். ஏன்னா ஊருக்கு கழிச்சவன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த முனிவர் மீது ஒரு அக்கறையாக திருமணம் செஞ்சு வைக்கிறியே, அவளை அந்த மூதேவி எந்தெல்லாம் கட்டுறதுக்கு தானே, அது சரிப்பட்டு வராது, மன்னிச்சுக்கோ நாராயணன். அவரும் பின்வாங்கினார். நாராயணன் சொன்னார், அவர் கிட்ட கூட்டு, நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன், கவலைப்படாது. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும். நீ கல்யாணம் அவளுக்கு ஆச்சுன்னா தான் எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்காக இந்த உதவி செய்யும். அது சரி நாராயணா, அவளோட நான் அப்புறம் கொடுத்தன நடத்தணுமே, எப்படி முடியும் அப்படின்னு அந்த முனிவர் கேட்டார். நாராயணன் சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளை திருமணம் பண்ணுறேன்னு ஏற்றுக்கும். உங்கள் சிஷ்யர்களை கூப்பிட்டு உங்கள் ஆசிரமத்தில் போய் உட்கார்ந்து வேதம் சொல்லும்.
இந்த அம்மணி அழிச்சிட்டு அங்கே போவோம். அந்த அம்மணிக்கு வேதம்னா அலர்ஜி, சில பேருக்கு சில சப்தங்கள் அலர்ஜி. மூதேவிக்கு வேத ஒலின்னா அலர்ஜியாம்.